பிரபா ஒரு நாள் பேசலன்னா சக்தி எங்க முகத்தை தூக்கி வச்சுக்கிறா. அவன் பெருசா இவன் பெருசான்னு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கப்பா. அந்த சண்டையில ஒருத்தருக்கு ஒருத்தர் 3 வாரமா பேசாமையே இருக்காங்க. இது ஒண்ணும் சரியா படலப்பா. என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்க பிள்ளைங்க உங்கள மாதிரி தான் இருப்பாங்க. எதுவுமே வேணாம் அமைதியா இருங்கன்னு சொன்னப்போ நீங்க கேட்டீங்களா? வேணுமா குத்தி காட்டுறதுக்காக சொல்லல. அடுத்த தலைமுறையும் இப்படித்தானே இருக்குன்னு சொல்ல வர்றேன். எதுவா இருந்தாலும் ஆரம்பத்திலே கிள்ளிடணும். பெருசானா எல்லாருக்கும் கஷ்டம். அப்பா, என்ன ஏதுன்னு சரியா விவரம் தெரியாம பேசுறதுக்கும் பயமா இருக்கு. நீ சொல்றத வச்சு பார்த்தாலே ஒன்றும் சரியில்லைன்னு தானே தோணுது. பெத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டா எதுவும் சரியில்லைன்னு தானே அர்த்தம். ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாது. 2 கல்யாணம் நடந்ததுல இதே வேற குடும்பமா இருந்தா இதையே சாக்கா வச்சு குடும்பமே ஒன்று சேர்ந்துருக்கலாம். இங்கே அதுக்கும் வழி இல்லையே. இன்னும் எதிரெதிரா போய் நின்றுட்டோம். அடுத்த தலைமுறையிலும் இப்படி ஒரு சம்பந்தம் ஏற்பட்டா இப்ப இருக்கிற விரிசல் பெருசாத்தான் போகும். இப்பவே பாரு, ரேவதிக்கு அழகரை பிடிக்காது, அழகருக்கு சக்தியை பிடிக்காது, சக்தியோட 2வது பொண்டாட்டிக்கு நம்ம யாரையும் பிடிக்காது. என்ன பண்றது? சொந்தத்துல இன்னொரு கல்யாணம் இந்த குடும்பத்துல நடக்கக்கூடாது. அதோட விளைவுகளை தாங்குற சக்தி நம்ம யாருக்கும் இல்லை. புரிஞ்சுது இல்ல? புரியுதுப்பா. ஆனா இதுதான் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியல. அதான் சொன்னேனம்மா, நீ பேசுறத வச்சு பார்த்தாலே உள்ள என்னமோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரே காலேஜ், முறை பசங்க வேற மாதிரி யோசிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? குடும்ப பிரச்சனையால இப்ப புரியாது. திமிரா இருக்கிறது, மதிக்காம இருக்கிறது, இந்த வயசுல அது மட்டும் தான் தெரியும். எல்லாரும் என் பேர பிள்ளைங்க தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசுறாங்கன்னு சொல்ற. அப்படியே இருந்தா நல்லதுதான். அதையும் தாண்டி போனா இப்ப நீங்க இருக்கிற மாதிரி ஒரே ஊர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பார்க்காம தான் இருக்கணும். ஆண்டாளு, நீயும் அண்ணன் சக்தியும் இப்படி பேசாம இருப்பீங்கன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம யாராவது யோசிச்சு பார்த்திருப்போமா? இல்ல அந்த சந்தர்ப்பத்துல யாராவது இப்படி வந்து சொல்லி இருந்தா அதை நம்ம நம்பி இருப்போமா? ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? அப்படித்தானே இருக்கீங்க. நாளைக்கு உன் பிள்ளைங்க சக்திக்கும் ரேவதிக்கும் அந்த நிலைமை வரணுமா? இப்ப நான் என்ன செய்யணும்பா? நீ பொறுமையா இருமா, நான் பாத்துக்கிறேன். அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கட்டும். அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சரிம்மா, நீ கிளம்பு. சரிப்பா, நான் உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன்ப்பா. அதெல்லாம் வேண்டாம்மா, நான் இப்படி நடந்தே போயிடுறேன். நீ கிளம்பு, பிள்ளைங்க வந்தா தனியா இருக்கும். நான் கிளம்புறேன். சரிம்மா, நீ புறப்படு.